ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த்ருத்திஸ் கிச்சன். இன்னைக்கு நான் பண்ண போறது சுரைக்காயை வச்சு 2 டெசர்ட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட் என்னென்ன அப்படின்னா, ஒரு சுரைக்காயை தோல் எடுத்து சீவி வச்சிருக்கேன், தட் மீன்ஸ் துருமி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பாயசத்துக்கு சேமியா ஒரு கப்பு, இது தேவைன்னா போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இதை போட்டே பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக பாயசத்துக்கு முந்திரி பருப்பும் 10 முந்திரி பருப்பும் 10 பாதாம் பருப்பும் ஊற வச்சு வச்சிருக்கேன். அப்புறம் பால், கார்னிஷிங் கோசரம் மேல, அதான் தட் மீன்ஸ் மேல போடுறதுக்கு முந்திரி பருப்பு, ஏலக்காய் பொடி, நெய், சர்க்கரை, இவ்வளவுதான் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட். இதை நான் ஒரு பாட்டிலேயே பண்ணி காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். எதுக்கு அப்படின்னா, இந்த கார்னிஷிங் கோசரம் முந்திரி பருப்பு வச்சுக்கோம் இல்லையா, அதை நெய் போட்டு ஜஸ்ட் வறுத்து வச்சுக்கலாம். ஜஸ்ட் 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். அது லைட் ப்ரௌனா வறுத்து வச்சுக்கலாம். வறுத்துக்கலாம். இது நல்லா ப்ரௌன் ஆகணும். மீன்வைல் நான் இந்த பக்கம் கடாய் வச்சுக்கிறேன். கடாய் வச்சுட்டு அதுல கூட நான் இந்த இதை வறுத்துக்கிறதுக்காக நெய் விட்டுக்கிறேன். இதுல ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நம்ம இந்த வேலையும் குழந்தைங்க சுரக்காய் சாப்பிட மாட்டா இல்லையா, அதனால நம்ம இந்த வேலை பண்ணி கொடுத்தா குழந்தைங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. நீங்க எப்படி ஒரு டைம் பண்ணி கொடுத்து பாருங்க. இது நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்ப நான் இது ஒரு பவுல்ல மாத்திக்கிறேன். இது ஹல்வா பண்ணி யூஸ் பண்ணிடலாம். நெய் சூடாயிடுச்சு. ஸோ இதுல வதக்கிக்கிறதுக்கு இதை போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் குக்கானும் கொஞ்சம் சுருளை வதக்கிட்டு நம்ம பால் விட்டு குக்கர் போட்டு விசில் போட்டுடலாம். கொஞ்சம் வதக்கிக்கணும். வதக்கினா கொஞ்சம் சுருள வந்துடும். கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வதக்கினா கொஞ்சம் சுருள வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் காய்ச்சி வச்சிருக்கேன் இல்லையா ஆல்ரெடி, அந்த பாலை இதுல விட போறேன். இந்த பாலை விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் குக்கர் விசில் வச்சு ஒரு 2 விசில் விட போறேன். ஜஸ்ட் ஒரு கொதி வரட்டும். இப்பதான் நமக்கு ஈஸியாகும். 2 அப்புறம் ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் நம்ம இதுல இருந்து, ஹல்வாக்கு பிளஸ் பாயசத்துக்கு. இந்த பக்கம் நம்ம ஆன் பண்ணிட்டோம். அது அது கொதிக்கிறதுக்குள்ள இந்த பக்கம் சேமியாவை லைட்டா வேக வச்சுக்கலாம். ஈஸியா இதை இந்த பக்கம் கொஞ்சம் பாலும் தண்ணியும் விட்டு சேமியா வேகத்துக்காக இந்த பக்கம் கொஞ்சம் சூடு பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் இது ஆயின் இருக்கு. அதுக்குள்ள குக்கர்ல நல்லா கொதிச்செடுத்து இதை நம்ம குக்கர் விசில் போட்டு ஒரு 2 விசில் வரைக்கும் வச்சுக்கலாம். வெயிட் போட்டுக்கலாம். இந்த பக்கம் சேமியாக்கு தண்ணியும் கொதிச்செடுத்து நம்ம சேமியா போட்டுக்கலாம். அது விசில் வரத்துக்குள்ள இதுவும் வெந்து போயிடும். வேகட்டும், பார்க்கலாம். இப்போ இது விசில் வந்துருக்கு. இந்த பக்கம் சேமியாவும் கொதிச்சு வெந்துட்டு இப்ப நான் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். இன்னொரு விசில் வந்தோடனே இதை கூட ஆஃப் பண்ணிடலாம், வெந்துடும். இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டீம் போனதுக்கு அப்புறம் பார்க்கலாம்.
நான் இப்ப இந்த அடுப்பையும் ஆஃப் பண்றேன். ஆஃப் பண்ணி ஸ்டீம் போனதுக்கு அப்புறம் எப்படி வெந்திருக்குன்னு சொல்லி பாக்கலாம். இது எப்படி வெந்திருக்குன்னு பாக்கலாம். குக்கர் ஓபன் பண்றேன். வாவ், நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம ஹாஃபா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். வெந்திருக்கு, சூப்பரா வெந்திருக்கு. ஸோ நம்ம இதுல பாயசத்துக்கு கொஞ்சமும் கீருக்கு கொஞ்சமும் ஹல்வா கொஞ்சமும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் வதக்கத்துக்கு ஒசரம் நெய் விட்டுக்கிறேன். நம்ம இதுல இருந்து குக்கர்ல இருந்து கொஞ்சம் எடுத்து நான் ஹல்வா போட்டுக்கிறேன். வதக்கிக்கலாம். மீதி இருக்கிறத நான் பாயசத்துல ஆட் பண்ணிக்கிறேன். பாயசத்துல ஆட் பண்ணிக்கிறேன். பால் கொஞ்சம் கொதி வரட்டும். இந்த ஹல்வா இங்க ரெடியா இருக்கு. இதையும் வதக்கிக்கலாம். அதுக்கு வந்து 1 கப் சர்க்கரை போட்டுக்கிறேன். ஒரு 1.25 கப் சுகர் போட்டுக்கிறேன். பாதாம் முந்திரி ஊற வச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதை நான் பேஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த பேஸ்டையும் இதுல போட்டுக்கலாம். பேஸ்ட் இதுல போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு 2 கப் சுகர் போட்டுக்கிறேன். 2 கப்ஸ் ஆஃப் சுகர். போட்டு கொஞ்சம் கொதி வரட்டும். வருது, ஆல்மோஸ்ட் டன். இது இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஏலக்காய் பொடி போடணும். ஹல்வா கூட ஆல்மோஸ்ட் ரெடி. இந்த ஸ்டேஜ்ல ஹல்வாக்கும் நம்ம ஏலக்காய் பொடி போடலாம். கார்னிஷிங்க்கு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். பாயசம் ரெடி ஆயிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஹல்வால கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். ஆல்மோஸ்ட் ஹல்வாவும் ரெடி ஆயிடுறது. இந்த ஒரு 2 மினிட்ஸ்ல ஹல்வா ரெடி ஆயிடும். பாயசம் பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பிளஸ் ஹல்வாவும் ரெடியா போகுது. ஆல்மோஸ்ட் இன்னும் 5 மினிட்ஸ்ல டன் ஆயிடும், முடிஞ்சு போயிடும். ஹாய், இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு ஹல்வா கூட. இன்னொரு 2 மினிட்ஸ்ல இது கொஞ்சம் கெட்டியாயிடும். அந்த கன்சிஸ்டன்சில இருந்தாலே நம்ம சூடு ஆனதுக்கு அப்புறம் அது இன்னும் கொஞ்சம் திக் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் முடிய போற டைம். நான் இதுல ஃபுட் கலர் சேர்க்கல. வேணுங்கிறவா கிரீன் கலர், பிஸ்தா கிரீன், ரெட் ஏதோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வேண்டான்னு சொல்லிட்டு நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். இது மேல நம்ம முந்திரி பருப்பு போட்டுக்கலாம்.
பாருங்க சூப்பரா கீரும் பிளஸ் சுரக்காய் கீரும் சுரக்காய் ஹல்வாவும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.